அப்படியா? அடடே தம்பி, புட்டியில என்ன இருக்குது? பய திணறானே. அவ்வளவு புஸ்தகம் 5 மடங்குக்கு மேல இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு நீங்க படிச்சதா? தம்பி 5 மடங்கு பாரத்தை உங்க மூளையில ஏத்தனா மூளை எதுக்கு தம்பி ஆகும்? பாருங்க, நீங்க எதுக்கு படிக்கணும்? ஒரு பையல படுறானா படிக்கிறான், ஒரு பையல எழுதுறானா எழுதிட்டு போறான். ஐயா, சாப்பாட்டை கூட இன்னொருத்தனை சாப்பிடறான்னா சாப்பிட்டுறான். கணக்கு பிள்ளை மூளை இப்பதான் தண்டவாளத்தை விட்டு தரையில இறங்கி இருக்கு. தம்பி, கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மலைப்பட்டி மிராசார் மகதான். அவருக்கும் இஷ்டம்தான். எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, தம்பி பார்த்து இஷ்டப்பட்டாதானே இல்லையா தம்பி? அது சரி தம்பி, நீங்க வந்த கலப்பு தீர குளிச்சு விட்டு காப்பி சாப்பிடுங்க. அப்படி திரியா போய் வயக்காடெல்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம். புறப்படுங்க. இந்தாங்க தொப்பி. புறப்படுங்க தம்பி. வயல்லாம் எப்படி இருக்குது? பச்சையா, கண்ணு கழகா இருக்கு. எல்லாம் நான் தான் கவனிச்சிட்டு வரேன். சாரு கவனிக்கிறதே விட்டுட்டாரு. இந்த வருஷம் நல்லபடியா பணம் தரும் நினைக்கிறேன். அடுத்தபடியா நீங்க இருக்கிறீங்க. விவசாயம் எல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வருங்காலத்து மராசாரி இப்படி எல்லாம் சொல்லாமா? பத்திரம் விழுந்துட போறா. ஓஹோ, காதல் லோகத்துல இருக்காப்புல இருக்குது. மறக்கட்டும், சும்மா கேலி செய்யாத. என்னமாமா பொம்பளைங்க காதல் காதல்னு எந்த காலத்திலயும் வாழ்ந்ததே இல்ல. தெரிஞ்ச மாதிரி ஒண்ணும் வளராதே. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றேன் கேளு. சரி. ஓஹோ, உங்களுடைய மக அவ்வளவு அழகா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. பேரு கூட தம்பி, அது பெரிய இடத்துல பிறந்து வளர வேண்டிய குழந்தை. என்னமோ எனக்கு வந்து பிறந்திருக்குது. ஆனா இந்த கண்ணாயிரத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? அத அப்பான்னு கூப்பிடுது பாருங்க, அது ஒண்ணுதான் போங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு தானே? காக்கல தம்பி, காக்க அடகாத்த குயில் குஞ்சு. அவ்வளவு கருப்பா? கருப்பா நான் சொல்றேன் தம்பி. உரல சொல்றேன் தம்பி, உண்மையிலேயே எலும்புச்சம்பழம் மாதிரி இருக்கும் தம்பி. ஏன் புளிக்குமோ? புளிப்பா சொல்லல தம்பி. நீங்க என்ன தம்பி கிழவன் கட்ட வந்து விளையாடிக்கிட்டு? சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம். வந்து அங்க ஒரு கோளை காப்பி குடிச்சிட்டு போலாம். வாங்க, யோசனை பண்ணாதீங்க, வாங்க. போதும், காதல நிறுத்து. உங்க அப்பா வர்றாரு, நான் போயிட்டு வர்றேன். தம்பி தம்பி, வேணி உள்ள இருக்கு. ஓ, ஐ சீ. வாங்க தம்பி, உட்காருங்க. சும்மா உட்காரு, நம்ம வீடு தான், உட்காருங்க. முருகா, வேணி வேணி, ஆமா. அட பைத்தியக்கார பிள்ளைய, சும்மா வா. அட யாரும் அல்ல, நம்ம சின்ன மராசார் தான். சாருதான், வாமா, சும்மா வா. தம்பி தம்பியோ, இதுதான் என் குழந்தை வேணி. வேணி, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நேம். வணக்கம். கைகள் குவிவதும் விரிவதும் கமலமலர் போல காட்சியளிக்கிறது. கண்ணாயிரம், நீ சொன்னது 100க்கு 200 உண்மை. வெக்கத்துல கண்ணு அப்படியே சிவந்து போச்சு. வேணி வேணி, என்ன தம்பி நீங்க இப்படி பார்த்தவொன்னா பரியாசம் பண்ணலாமா? அத பாருங்க, கதவை டனார்னு அடிச்சுட்டு போகுது. எனக்கு தெரியாம ஏதாவது சொல்லிட்டேனா? கண்ணாயிரம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமையா? ஒண்ணு என்னங்க, ஒரு டசன் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்னங்க இது, நீங்க மராஸ்தாரு, நான் ஒரு வேலைக்காரன். கண்ணாயிரம், என் கண்ணு சுத்துது தம்பி. காது கேட்க மாட்டேங்குது தம்பி. நாக்கு அசைய மாட்டேங்குது தம்பி. என் ஹிருதயமே இந்த இடத்தை விட்டு ஓட மாட்டேங்குது தம்பி. காதலனும் கல்முந்தையில் ஈ விழுந்தது போல் விழுந்து விட்டேன் கண்ணாயிரம். தம்பி, சுகம் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த எனக்கு சொர்க்கத்தை இங்கே காட்டிக் கொடுத்து விட்டாய் கண்ணாயிரம். தம்பி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். என்ன தம்பி? தம்பி, என்ன தம்பி தொப்பி எங்க விட்டுட்டு போறீங்க? என் ஹிருதயத்தையே இங்கு விட்டு விட்டு போறேன் கண்ணாயிரம். இன்று போய் நாளை வருகிறேன் கண்ணாயிரம். தம்பி, இது என்னடா அது? வேணி 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 வேணி. ஏன்பா
அந்த மனிதன் போய் விட்டாரா? மனுஷனா? தவறி சொல்லிவிட்டேன். ஒரு கொஞ்சம் கூட புத்தி இல்லம்மா. சின்ன ஏசமாங்கிட்ட முகத்தை அப்படி சிடுசுன்னு காட்டினா அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? பெண்கள் நெருப்பை கண்டதும் உருகி போற மெழுகுவத்தி இல்லேன்னு நினைப்பாரு. ராஜா தேசிங்க அஸ்பசாஸ்திரம் எல்லாம் தலைகீழா பாடம். வேலை சோம்பேறி பயல. குதிரை இந்நேரம் மிதிச்சிருந்தா எங்கது என்ன ஆகுறது? தம்பி, காயம் ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, எலும்புதான். இப்படி எல்லாம் பார்த்தா குதிரை ஏற முடியுமாமா? குதிரை சந்தானே. யாராவன்? குதிரை சரியில்லை, அதனாலதான் இதோட விட்டுருச்சு. முட்டாள். கடிவாளம் சரியா கட்டிருக்கா இல்லையான்னு பாக்கலையா? கடிவாளம் சரியாதான் கட்டி இருந்தது. என்ன எழுத்தா பேசுற? எதுக்கு பேசுன? உதவிடும். என்னது? இல்ல, இந்த குதிரை உதைக்கும்னு. கொண்டு போய் லாயத்துல கட்டு. தம்பி, வேலனை வாயில வந்தபடி திட்டிடுது. ஆமாமா, குதிரை கீழே தள்ளின கோவத்தை அவன் பேர்ல காட்டுது. அவன் ரொம்ப வருத்தமா போறான். இருக்காதாமா, அவனும் கொஞ்சம் சூடு சொரணை உள்ளவன். யார் பெத்த மகனும் நம்ம வீடே கதின்னு கிடக்குறான். ரொம்ப விசுவாசம் உள்ளவன். ஆமாமா, நேத்து கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பசின்னு வந்தான். அப்படியே தூக்கி அவன் கையில குடுத்துட்டாங்க. பட்டினியா வந்தான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கங்க. நமஸ்காரம் சார். உட்காரம். நீர்தான் இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன், மெயில் பாய், சார்ட்டர் எல்லாம். நான் இங்க வந்திருக்கிறது எதற்கு தெரியுமில்ல? தெரியும். கோட்டகிரி கெரரா எஸ்டேட்டுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு. அதற்கு உம்மால் உதவி செய்ய முடியுமா? நான் எங்க இந்த வேலையை செய்யறதுக்கே தெம்பு இல்லாம இருக்கிறேன். தோட்ட தொழிலாளியா வர்றது. நீர் சேர வேண்டாம் ஐயா, கொஞ்சம் ஆள் சேர்த்து கூடும். பாக்குறேனுங்க. என்ன ஐயா, என்னமோ தட்டி கழிச்சு பேசுறீர். கொஞ்சம் முயற்சி பண்ணும். வேலை இல்லாதவர்கள் எத்தனையோ இருக்கும். சார், எஸ்டேட்னா அங்க கொஞ்சம் கூட சுதந்திரம் கிடையாது. மரியாதை இல்லாம நாயே பேயேன்னு பேசுவாங்க. சவுக்கடி திங்கணும், இதெல்லாம் பயப்படுவாங்களே. அதற்குத்தானையா உண்மை கூப்பிட்டது. பாரும், நல்ல நயமாக பேசி நல்ல சம்பளம் கிடைக்கும். இங்க அறப்பட்டனியும் காப்பட்டனியுமா கிடைக்கிறத விட வயிறார சாப்பிடலாம். முதுகல் அடிச்சாலும் வயிற்று அடிக்க மாட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கி தர்றேன் அப்படியும் இப்படியும் சொல்லி சேர்த்து விடணும். அதுக்கு உனக்கும் சம்திங். அதெல்லாம் வேண்டாங்க, அப்படியே செய்வோம். ஒரு ஆள் சேர்த்து கொடுத்தால் 10 ரூபாய் கமிஷன். பணம் என்னங்க, பணமா பெருசு. நான் இப்ப உங்கள்ட்ட அட்வான்ஸ் கேட்க போறேன். ஓ, தாராளமா வாங்கிக்குவேன். சரி, கொடுங்க. பெரியவங்கள்ட்ட விரோதத்தை சம்பாதிக்க கூடாது. அடடே. ஓ, செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலே, செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலே, செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேன்மொழியே இந்த வேளையிலே, செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேன்மொழியே இந்த வேளையிலே. அன்று விளைந்த அமுதே என் ஆசை கனவும் நீயே, அன்று விளைந்த அமுதே என் ஆசை கனவும் நீயே, இன்பம் இல்லாத உனது கண்கள்
இனிய கதைகள் சொல்லுதே இன்ப நிலாவே உனது கண்கள் இனிய கதைகள் சொல்லுதே செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேன் மொழிகை இந்த வேளையிலே